இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றமானதே உறவாடுங்களை வழிநடத்தும் ஆவியானவரே வாரும் ஐயா. அனைத்து கட்டுகளும் முடக்கப்படும். இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறக்கப்படும். உங்கள் ஞானத்தை பொருந்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. நிறைவானவரை வாரும் ஐயா. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. அன்பனால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. 1 அரசர்கள் 14வது அதிகாரத்துல இருக்கு. இந்த ஒரு அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஜெரபோம் இந்த 13 14 வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. 13 14 பாத்தீங்கன்னா எப்படி கடவுள் வந்து ஒரு தண்டிப்பு கொடுக்குறாரு. அவர் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அது ஒரு அவரோட தரம் வந்து ஆண்டவர் வந்து குணம் அளிக்கின்றார். அப்புறம் ஆனா அவரு திருந்துறாரா இல்ல. 13வது அதிகாரத்துல திருந்துவதற்கு பதிலாக கடைசி 2 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருந்துவதற்கு பதிலாக இன்னும் அந்த பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் உங்களை வந்து பாவத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் அந்த ஒரு வழிமுறைக்கு அந்த ஒரு தவறான பாதைக்கு இன்னும் பல பேரை வந்து அவர் அந்த குருத்துவராக அந்த பலிப்பீடத்திற்காக அந்த காலைக்காக அவரு குருத்துவரை தேடிட்டு செஞ்சிருக்கிறார். இன்னும் பாவங்கள் அதிகமாக தான் ஆயிடுச்சு, குறையல. அதனால ஒரு தண்டனை இங்க 14வது அதிகாரத்துல பார்க்கணும். 1 அரசர்கள் 13வது அதிகாரத்துல 33 34 அப்புறம் 14ல 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கிறீங்களா? இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குழுக்களாக அமர்த்தினார். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்களாயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்துக்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. அக்காலத்தில் யெரொபெயாமின் மகன் அபியா நோயுற்றான். அப்போது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மார்வேடம் பூண்டு சீலோவுக்கு போ, நான் இம்மக்களுக்கு அரசன் ஆவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். ஆமென். 13வது அதிகாரத்துல 33 34 வாசிட்டீங்களா? 13வது அதிகாரத்துல. ஆமா ஆமா. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாவத்துல இருந்து விலகிறதுக்கு பதிலாக மனம் மாறி திருப்பி இங்க வந்து உதவி கேட்கல கடவுள்கிட்ட. உதவி கேட்கறதுக்கு போகல. இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து திருப்பி வந்து சரியாகுமா திருப்பி இறக்கத்துக்காக கடவுள்கிட்ட போறாரு. மனம் மாறுதல் இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பேச்சை நம்ம காணோம், பார்க்கல. கடவுளோட திருவுளம் என்ன? இந்த ஆன்மீகத்துல இன்னும் வளரணும், ஆண்டவர் கிட்ட வரணும் அப்படின்னு நெருக்கமா வரணும் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் எங்கேயுமே நம்ம வந்து வாசிக்கல. இந்த 13வது அதிகாரமும் 14வது அதிகாரமும் ரெண்டுமே வாசிங்கன்னா அதை நம்ம பார்க்க முடியாது. அவரோட கரம் ஆண்டவர் வந்து அந்த தண்டனை நீக்கின்றார், ஆனாலுமே மனம் மாறுதலுக்கு வரல. இந்த சரீரத்தோட ஒரு நலனை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். ஆன்மீக நலத்தினை வந்து அவர் சிந்திக்கவே இல்லை. நம்ம காலகட்டத்தில் இந்த உலக சார்ந்த ஒரு நன்மைகளை தான் நம்ம தேடி செல்கின்றோமே ஒழிய ஆன்மீகமா ஆண்டவரோட இன்னும் அருகி செல்லணும், அந்த மலை மேல ஏறி ஆண்டவரோட அருகில் செல்லணும் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்ம செய்யறதெல்லாம் சரி அப்படின்ற ஒரு நேரத்துல பல நேரத்தில் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த காலகட்டத்தில் அப்படிதான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம வந்து ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் வந்து சந்தித்த ஒரு நபரோட வாழ்க்கையில கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்து ஒரு ஹீலிங், கடவுள் வந்து அற்புதமான ஒரு வல்லமையான ஒரு நோய் அவங்களுக்கு நீங்கி வல்லமையா வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க கழுத்துல ஒரு வேதனை 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க அந்த வேதனையில இருந்திருக்கிறாங்க. நீங்க வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து பிசியோதெரபி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து இதை மாத்தலாம் முடியாது, நீங்க வந்து உறுதியா வாழ்க்கை முழுவதும் நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல
4 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஓய்வு எடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செய்ய முடியும். அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வல்லமையான ஒரு ஹீலிங் வந்து அவங்க விசுவசிச்சாங்க. ஆண்டவர் வந்து வல்லமையான ஒரு ஹீலிங் கொடுத்தாரு. ஆனா அது எதற்காக அப்படின்றத மறந்துட்டாங்க. எதற்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹீலிங் பெறுகின்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மறந்துட்டாங்க. அவங்க பழைய வாழ்வுக்கு அவங்க செல்கின்றாங்க. பழைய வாழ்வு அப்படின்னு சொன்னா ஒரு புது மனிதராக ஒரு வாழ்வை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறாங்க. பழைய வாழ்வுக்கு செல்றாங்க. பழைய வாழ்வுனா என்ன? அவங்க எப்படி இந்த உலக சார்ந்த விஷயத்துல வந்து ஜாலியா இருந்தாங்க. அந்த பார்ட்டி போறது, அந்த மாதிரி ஜாலியா இருக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம். அது நம்ம வந்து நம்ம அவங்க அந்த வாழ்வுக்கு போகும்போது என்ன ஆச்சு? 2 வாரமா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பல கஷ்டமான வேலை. இந்த பல கஷ்டமான வேலை வந்து இந்த பேஷண்ட்டை தூக்குறது, அந்த மாதிரி பல கஷ்டமான வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எப்போ அந்த பழைய வாழ்வுக்கு பழைய வாழ்வுக்கு அவங்க செல்கின்றார்களோ, அந்த வேதனைகள் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க உணர்றாங்க. ஆவியானவரால உணர்றாங்க. அவங்க ஆண்டவரை விட்டு விலகி சென்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரை நோக்கி திரும்பி வராங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க செய்த தவறு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஜெரோபோவாம் வாழ்க்கையில செய்த தவறு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஒரு அந்த வேறு தான் அந்த தவறு என்ன? ஆனா என்ன? அது நம்ம ஒரு வேறு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 31வது வசனம். ரொம்ப முக்கியமான வசனம். இதை வந்து சில வசனங்கள் அப்படின்னு சொன்னா மனப்பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான வசனம் இந்த வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 31வது வசனம். நம்ம வாழ்க்கையில செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும் ஆண்டவர் மகிமைக்காக வாசிங்களா? அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். ஆமென். எது உங்கள் நோக்கம்? உண்டாலும் குடித்தாலும் எதற்காக நம்ம செய்கின்றோம்? ஆண்டவர் வந்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றோம். எதற்காக நீங்க செய்றீங்க? உண்டாலும் குடித்தாலும் எந்த வேலை செய்தாலும் வந்து ஆண்டவர் உங்க மகிமைக்காக நான் செய்ய போறேன். உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நேரத்திற்கு ஒரு விலை, ஆண்டவருக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா பல தவறுகளுக்கு நம்ம செல்ல மாட்டோம். பல தவறுகளுக்கு நம்ம செல்ல மாட்டோம். ஆனா அதே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல இந்த நோக்கம் எப்படி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 10வது அதிகாரத்துல 23வது வசனம். கடவுள் மேல அன்பு இருந்தால் இந்த நோக்கம் நமக்கு இருக்கு. ஆனா கடவுள் மேல இந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நோக்கம் இருக்காது. நல்லா வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 23 வாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியவை அல்ல. ஆமென். எல்லாம் எல்லாம் எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். தவறுலாம் கிடையாது. கொஞ்சம் ஆடல் பாடல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஆனா என்ன நோக்கத்தோட நம்ம செய்கின்றோம்? எதற்காக? அது வேறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு சாட்சி வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குடிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால பாருக்கு போனேன் சொன்னா பாருக்கு போனேன். எதுக்காக போனேன்? கடைசியில வந்து ஆண்டவர் நீங்க வந்து ஒரு மனமாறுதலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கா அந்த மனநிலையில ஆனா ஃபுல் போதையெல்லாம் அவங்க ஆகல. ஓரளவுக்கு அவங்களால ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. ஆண்டவர் வார்த்தை அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கணும். மனமாறுதலுக்கு வந்தாங்க. ஒரு தியானத்துக்கு போனாங்க. ஒரு மனமாறுதலுக்கு அவங்க வந்தாங்க. எந்த நோக்கத்துல நம்ம செல்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி பார்க்கிறார். நம்ம ஆடல் பாடல் அப்படின்றது அந்த அதுக்காக மட்டும் நம்ம சுயநலமாக நம்ம செல்லும் போது அது பாவமாக மாறுது. சுயநல வாழ்க்கைக்காக இல்லை. நம்ம ஆண்டவர் மேல இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் ஆண்டவர் மகிமைக்காகவே நம்ம வாழ ஆண்டவர் அழைக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம சுயநலமாக இருப்பதனாலதான் நம்ம ஆண்டோட கிருபையை நம்ம பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் வல்லமை நம்ம வாழ்க்கையில இறங்குவது கிடையாது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்துல 40வது வசனத்தை எடுத்து வாசிப்பார்.
நீ விசுவசிச்சால் நீ வந்து ஆண்டவரோட மகிமையை நீங்க பார்ப்ப அப்படின்னு. ஆண்டவரோட மகிமை நம்ம வாழ்க்கையில பார்க்காத காரணம் அப்படின்றது விசுவாசம் இல்லைன்றது மட்டும் கிடையாது. விசுவாசம் இருக்கும், ஆனாலும் மகிமையை பார்க்காத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட நம்ம அவரோட அவரோட மகிமைக்காக நம்ம செய்யாததுனாலதான். யோவான் நற்செய்தி 11:40 வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். ஆமென். ஆமென். பல நேரத்துல நமக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் உறுதியா நம்புறோம் நம்ம, ஆனாலும் மகிமை இறங்குவது கிடையாது. ஆண்டவரோட வல்லமை இறங்குவது கிடையாது, நமக்கு நோய் நீங்குவது கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட மகிமைக்காக நம்ம வாழ்வதற்காக தயாரா இல்லை. ஒருத்தருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அவருக்கு ஹீலிங் வேணும்ன்றாரு, ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற விஷயம் தான். அந்த நோய் நீங்கிறதுக்கு அப்புறம் அவரோட ஆசை, அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக ஒரு சுற்றுலா பயணம் எல்லாம் போகணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுயநலமான ஒரு நோக்கத்தால அவர் வந்து இந்த ஒரு ஹீலிங் கேட்கிறார். எதற்காக அப்படின்னு வந்து இயேசு ஆண்டவர் வாழ்ந்தார், எந்த எடுத்துக்காட்டை அவர் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரத்துல 17வது வசனம், விண்ணக தந்தை இயேசு ஆண்டவரை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. அவர் பார்த்து என்ன சொல்றாருன்னு பாரு. என் மகன், நான் பூரிப்படுகின்றேன், ஐ எம் ப்ளீஸ்ட் வித் ஹிம், எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் செய்யற செயல் எல்லாம் எனக்கு ஏற்றபடியாக இருக்கின்றது அப்படின்னு சிந்திக்க வைக்கும். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 3:17. அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆமென். ஒரு வாட்டி சொன்னாருன்னு அப்படின்னு இல்லை, பல இடத்துல சொல்ற ஒரு விஷயம். மத்தேயு 17:5 வசனம் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 17:5 வசனம். ஒரே விஷயம் தான் சொல்ற, செய்யறது அல்ல அனைத்தும் எனக்கு பிடித்த மாதிரி தான் செய்யறாரு. எடுத்துக்காட்டு, அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு. வாசிக்கிறீங்களா? 17. அவர் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. ஆமென். ஒரு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நிறைய நாளா பைபிள் ஸ்டடிக்கு வரீங்க, நல்ல ஒரு கேள்வி, சிந்திச்சு பதில் சொல்லுங்க. சரியான பதில் தவறான பதில்னு ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாருமே கத்துக்கதான் வந்திருக்கோம். பரிசேயர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய அடித்தளமான ஒரு தவறு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பைபிள் வசனத்தோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தவறு அவர் சொல்றாரு, இயேசுவாண்டவர் சொல்றாரு, இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு. இயேசுவை நம்பாதது. இயேசுவை நம்பல. இயேசுவை நம்பாது. ஆமா, அது ஒரு தவறு. இன்னும் வேற ஏதாவது தவறுகள் இருக்கா? நான் சொல்றேன், வெளிவேடுக்காரர்களாக இருந்தாங்க. வேற என்ன தவறு இயேசுவாண்டவர் சுட்டி காட்டுறது தவறுகள் நம்ம பார்ப்போம். பரிசேயர்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அதான் கரெக்ட். வெளிவேடுக்காரர். வேற என்ன? யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 42 43 44 வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆண்டவர் மேல அன்பு இருந்தால் அதோட வெளிப்படுத்துதல் என்ன? நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொன்னா அதோட வெளிப்படுத்துதல் என்ன? இதுல இருந்து பார்ப்போம். பரிசேயர்கள் ஆண்டவர் மேல அன்பு இல்லை, ஒரு வெளி வேலைக்காரர்களாக இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் வந்து மற்றவங்களை காட்டுவதற்காக தான், இந்த உலக பெருமை தான் அவங்க ஆசைப்பட்டு இருந்தாங்க, இந்த உலக சார்ந்த மக்களாக இருந்தாங்க. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 42 44 வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். கடவுள் தரும் பெருமையை, கடவுள் இயேசு ஆண்டவருக்கு என்ன பெருமை கொடுத்தார்? நீ என் அன்பான மகன், நான் வந்து சொல்ற மாதிரி நான் நடக்கிறேன் அப்படின்றார். அப்படின்றார். அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி நடக்கல, இவங்க அந்த மாதிரி நடக்கல. அவங்க ஆசை கேட்டபடியாக அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க.
ஆண்டவரோட மகிமையை அவங்க தேடல. ஆண்டவர் மேல அந்த அன்பு இல்ல. அன்பு இருந்தால் ஆண்டவரோட மகிமையை நம்ம தேடும். ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். எது செய்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். அந்த மாதிரி ஒரு மக்களாக இருக்கும். அன்பு அப்படின்னு சொன்னாவே அந்த அன்பு செய்கின்ற நபரோட நன்மையை நம்ம செய்வதுதான். ஆண்டவர் மேல அன்பு நம்ம செய்வோம். அந்த அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு நம்ம அதை செய்வோம். அதுதான் நம்ம உள்ளத்துல இருக்கு. மத்தேயு 16வது அதிகாரத்துல 24வது வசனம், தன்னலம் நாடாமல் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு சாட்சி இதுதான். பல நேரத்துல தன்னலம் நாடி நம்ம சுயநலமான வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் பல தடைகள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கின்றோம். மத்தேயு 16:24 வாசி. பின்பு பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு வந்து ஒரு 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 விதமான சிந்தனை இருக்கு. நான் ஒரு முக்கியமா அந்த புனித ஜான் பாஸ்கோ அவர் சொன்ன ஒரு கோட், ஒரு சொல் என்ன அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, ஆடுங்க, குதிங்க, சத்தம் போடுங்க, ஆனா பாவம் மட்டும் செய்யாதீங்க. இது பேர் நானும் வந்து ஒரு சொல்யூஷன் ஸ்டூடெண்ட் தான், வந்து ஒரு டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட் தான். நானும் வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன், டான் பாஸ்கோ ஸ்கூல்ல தான் படிச்சேன். அந்த சொல்லு வந்து தவறு கிடையாது. ஆடுங்க, பாடுங்க, ஆனா ஆடுங்க, சத்தம் போடுங்க, குதிங்க, ஆனா பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து இந்த சின்ன பசங்களுக்கு பொருந்துகின்ற ஒரு வழி நடத்துது. அவங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல பெரிய பெருசான ஒரு கோல்லாம் இருக்கும். எல்லாருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் இருக்காது. பெரிய நோக்கங்கள்லாம் இருக்காது. அன்றாட நாள் வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, இருக்காங்க. ஒரு நம்ம சொல்லிக் கொடுக்கறது அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த நோக்கம் வரலாம். ஆனா முழுமையா அந்த நோக்கம் வரணும்னு அவசியம். புரியுதுங்களா? ஆனா இதே விஷயத்துல அதே ஒரு சின்ன குழந்தைய நம்ம வாழ்க்கை முழுசும் கொண்டு போக கூடாது. சில பேர் வந்து இந்த ஒரு சொல்ல என்கிட்ட சொல்றாங்க. சில பேர் எதுனாலும் வந்து பாவம் மட்டும் பெருசா, அந்த பாவம் மட்டும் 10 கட்டளையை மட்டும் உடைச்சிடாத, அது மட்டும் ஒரு நோக்கம் அப்படி இல்லை. இன்னும் ஆழம், இந்த ஆன்மீகத்துல இன்னும் ஆழமான ஆண்டவரோட இன்னும் ஆழமான உறவு வர சொல்றாரு. திருவடிபாடு 3வது அதிகாரத்துல 20வது வசனம், நம்ம உள்ளத்துல அன்றாட நாள் தட்டி கொண்டிருக்கின்றார். என் அன்பு உன் உள்ளத்துல இருக்குதா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கிறார். என்னை விட்டு விலகி செல்லாத அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தோட நண்பராக ஆகாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். திருவடிபாடு 3வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிங்களா? இதோ நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். ஆமென். ஆமென். சரிங்க. அது ஒரு மேலோட்டமான ஒரு ஆன்மீகம். அந்த மேலோட்டமான ஆன்மீகத்தை விட்டு நம்ம இன்னும் வளரணும். இன்னும் அற்புதமான ஆழமான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். பாவத்தை அந்த பெரிய பெரிய பாவங்கள்லாம் நான் செய்து கிடையாது. நான் வந்து நல்ல ஆள் அப்படின்ற மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்கள் ஆண்டவர் இன்னும் வைத்திருக்கின்றார். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரத்துல 36வது வசனத்தை எடுத்து வாசிக்கணும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரத்துல 36. ஒரு ஆழமான ஒரு வசனம், தியானிக்க வேண்டிய ஒரு வசனம். 11:36. அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்னென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமென். அனைத்தும், எல்லா விஷயங்களும் அவருக்கு இருந்து வந்த விஷயங்கள். அவருக்காகவே புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து வந்த விஷயங்கள், அவருக்காகவே அப்படின்னு அவர் வழியாக நம்ம பெறுகின்றோம். அவருக்காகவே, அவரோட மகிமைக்காக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொருத்தரும். 1 அரசர்கள் 14வது அதிகாரத்துல 13ல யாரு ஜெரபோமோட மகன் இறக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு அருமையான ஒரு விஷயம். அவரோட மகன் இறக்கும் போது அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு
இறப்பை அவர் தருகின்றார். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயம் அது அவர் உள்ளத்துல, அந்த மகனோட உள்ளத்துல, அந்த குழந்தையோட உள்ளத்துல ஆண்டவர் பார்த்திருக்காரு, நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கிறான்னு அன்றாட நாள் ஆண்டவர் தேடிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கிறார். நம்ம உணர்கின்றோமா? 1 அரசர்கள் 14வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர். யெரொபெயாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான். ஆமென். நல்ல விதமான மரணத்தின் ஆசீர்வாதத்தை அந்த பையனுக்கு கொடுக்கும். எரேமியா நூல் 17வது அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? அன்றாட நாள் நம்ம இதயத்தை தேடிட்டு இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பயணம் செய்கின்றோமா? அவரை நோக்கி நம்ம இதயம் பார்த்துட்டு இருக்கா? நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி அன்றாட நாள் நம்ம இதயத்தை தேடிட்டு எந்த எந்த செயல்னால, எந்த வார்த்தைகள்னால நம்ம பதில் கொடுக்க போறோம் சிந்தித்து பாருங்க. எரேமியா நூல் 17வது அதிகாரத்துல 10வது வசனம். அன்றாட நாள் நம்ம செயலுக்கு ஏற்றபடியாக அவர் ஆசீர்வதிக்க அழைக்கின்றார். என்ன செயல்கள் செய்து தூக்கி பாருங்க. எரேமியா நூல் 17ல 10. ஆண்டவராகிய நானே இதே சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆமென். ஆமென். இன்னும் இந்த உலகத்தோட நட்பு என்ன அப்படின்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் நூல் யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கணும். இது பல வாட்டி நம்ம வாசிக்கின்ற வசனங்கள் தான். தெளிவாக புரிஞ்சுக்கணும். 4வது அதிகாரத்துல 3, 4. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏன் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள்? சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். ஆமென். ஆமென். உலகத்தோட நண்புனா என்ன? அதுக்குதான் ஒரு முக்கியத்துவம். உலகத்தோட அன்புனா நம்ம வாழ்க்கையில சேர்த்து தூக்கி பாருங்க. எந்த விதத்துல உலகத்தோட ஒரு அன்பு இருக்கு? இந்த சரீரத்துக்கு நம்ம அன்பு செலுத்துகின்றோமா? உலகத்தோட ஒரு அன்பு செலுத்துகின்றோமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம சமூகத்துல இருக்கின்ற மக்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை விட்டு விலகி சென்றோமா? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நன்மை செய்கின்றதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி, நல்ல அயலானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல எதுக்காக எதை நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரோட மகிமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? தூக்கி பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆவியானவர் வெளிப்படுத்துவார். வாங்க நம்ம இங்க போலாம், அங்க போலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். இப்ப நான் சொன்ன ஒரு மகளை பத்தி சொன்னேன். அவங்க எப்படி கடவுளை விட்டு கடவுள் ஆசீர்வதிச்சார், கடவுளை விட்டு விலகி சென்றார்கள். திருப்பி அந்த தவறை புரிந்து திருப்பி வராங்க. இதுல மேலான ஒரு பிரச்சனை என்ன? இந்த நேரத்தை வீணடிப்பது வழியாக என்ன நடந்தது? அவங்களுக்கு ஒரு திட்டம், அவங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சாட்சி, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ என்கிட்ட வருவ, உன் வழியாக நான் உன் குடும்பத்தை மீட்பேன் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலதாமதமாக இருக்கு. நிறைவேறுவதற்கு அதுக்கு ஒரு தடையாக இந்த சுய இன்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது மாறிக்கிட்டே இருக்காது. நம்மளோட உறவினர்கள் சில பேர் சூசைடா சில விஷயங்கள்ல இருக்கிறாங்க. அதனால ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரோட அழைத்துதல் நேரம் வந்துருச்சு. அவங்க வாழ்க்கையில செய்த சாட்சியாக ஒரு ஒளியாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில போய் ஆண்டவர் செய்த விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதை விட்டுட்டாங்க. அதுக்கு போகும்போது அது அவங்க ஆண்டவர் கொடுத்த நேரம் நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தானம். அந்த ஒரு மகிமைக்காக பயன்படுத்தணும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 4வது வசனம். அவங்களுக்குள்ள வருகின்ற இன்னொரு எண்ணம் என்ன? இதை நம்ம இன்னைக்குதான் செய்யணும்னு இல்லையே, அவசியம் இல்லையே, நம்ம அப்புறமும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்றது. சாத்தான் தருகின்ற அவனோட தந்திரங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும்.
2 திமுத்தி 2வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? இதுக்கு நேரம் படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றோ. ஆமென். எல்லா நாளும் விராட்னா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கிறவங்க, நம்ம கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், விராட் கோலிலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து நேரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் இது ஒண்ணுதான் இருக்கும். இது நான் ஜெயிச்சுட்டு நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ்ல தான் இருக்கிறவங்கலாம், பெரிய பெரிய பணியில எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சரி, ஐஏஎஸ் ஆபீசர், சில விஷயங்கள் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க நோக்கம் அது ஒண்ணுதான் இருக்கும் அவங்க மைண்ட்ல, வேற ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவரோட பணியை வந்து ஒரு இன்னும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது வாழ்வா சில சூழ்நிலையிலாம் வாழ்வா சாவான்னு நான் பார்த்துருக்கேன். நம்ம சொல்ல முடியாது எப்படி அது அந்த சூழ்நிலை முடியும் அப்படின்றத நம்ம கருத்துல கிடையாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விதமான ஒரு அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ஒளியாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், சாட்சி வாழ்வாக வாழணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே அந்த அழைப்புதல் இருக்கு. நம்ம அதை வந்து எளிதாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? 25ல இருந்து 27. பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆமேன். ஆமேன். உடலை எல்லாம் நம்ம வந்து எல்லாமே வந்து கட்டுப்படுத்த ஆண்டவர் அழைப்பு, உள்ளத்தை அர்ப்பணிக்கும். நற்செய்திக்காக 23வது வசனம் பாத்தீங்கன்னா, நற்செய்திக்காக அதுல இருக்கின்ற ஆசீர்வாதத்தை நம்ம பங்கு நம்ம இழக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கும். உள்ளத்தை அர்ப்பணிக்கும். இந்த வேலை இப்ப நான் இருக்கின்ற வேலை இதை பெறுவதற்கு முன்னாடி கூட எந்த அளவுக்கு நம்ம நற்செய்தியை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த உள்ளம் எனக்கு கொஞ்ச நேரம் வேலை என்ன போகணும், கொஞ்ச நேரத்துல எனக்கு தேவையான விஷயம் பொருளை கொடுங்க, நான் வந்து உங்க ஊழியத்துக்கு நான் அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆண்டவர் தெரியாம நம்ம வந்து பல தூரம் விலகி இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் போர்க்குல நான் போகாமல் ஒரு புது மனிதனாக வாழ மகனாயங்களை மாற்று. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 17 எடுத்து வாசி. ஒரு புது மனிதனாக, இனி இது நான் அல்ல, இனி என்னுள் இயேசு கிறிஸ்து வாழ்கின்றார். ஒரு புது மனிதனாக புது வாழ்வை வாழ, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கொடுக்கின்ற மனிதனாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற மனிதனாக எங்களை மாற்றுவாங்க. உள்ளத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். ஆண்டவரின் மகிமைக்காக எப்படி இயேசு ஆண்டவர் வாழ்ந்தாரோ அதே போல் அனைவரும் வாழுகின்ற மக்களாக எங்களை மாற்றுவாங்க. அதுக்கு தடையான இருக்கின்ற அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். இந்த உலகத்தோட இருக்கின்ற நட்பு உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். மைண்ட் காசு அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்தாபிகளை கட்டி நிர்மூலமாக்கும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். ஃபாதர் மைச்சி நிமிஷம் சொல்லியிருக்கேன். ஆமென். God bless you. Have a nice day.